ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போன விலாக் தான் இது. கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, அதனால் தயங்கிட்டே இருந்தேன், வீடியோ போட முடியல, சாரி. இவ தான் என்னோடய பாப்பா. நாங்கள் தைப்பூசத்துக்கு எந்த கோயிலுக்கு போகிறோன்னா முதனையில் செம்பிலிங்க ஐயனார்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, அதில் என்ன வரம் வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும். இது உண்மை. ஆனால் அங்கே குழந்தை இல்லாத வேண்டிக்கிறாங்கள, அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தை சிலை வாங்கி வைக்கணும். அந்த ஸ்டேஜில் எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசில் ஒரு சிலை செஞ்சு வைக்கணும். இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. அங்கே கோயில் காவடி வரப்போ அங்கே மடி பிச்சை எடுப்பாங்க, மடியேந்தி நிற்பாங்க. இதுதான் அந்த கோவிலோட சிறப்பு. இந்த கோவிலில் வேண்டி தான் எங்கள் அப்பா பிறந்தார். அதனால் நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் தைப்பூசத்தை அப்போ நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிடுவோம். செம்ம க்ரௌடாக இருக்கும். அதில் சாமி பார்த்துப்பட்டு கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவில் கொஞ்சம் உள்ளார இருக்குது, உள் சைடில் இருக்குது. இவங்க தான் என்னோடய அம்மா. அப்புறம் வெளியில் இருக்க சின்ன சின்ன சாமிங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் தெப்பக்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த ஊரோட தெப்பக்குளம். இங்கே என்னென்னா எல்லாமே வண்டி கட்டிகிட்டு வருவாங்க. மாட்டு வண்டி, ட்ரக்கு, அந்த மாதிரி எல்லாம் வண்டி கட்டிகிட்டு எல்லாம் கும்பலாக ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிடுவாங்க. சமைச்சு அதை எடுத்துகிட்டு செம்பையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு விரதம் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் சொல்கிறாங்க. கடைகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வருஷம் செம்ம கூட்டமாக இருக்கும். பாருங்களேன், எல்லாம் ஃபேமிலியாக எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இப்போ நம்ம தெப்பக்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். தெப்பக்குளம் ரொம்ப பெருசு. இந்த தெப்பக்குளத்துலேயும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. தெப்பக்குளத்தில் லாஸ்ட்டில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு சாமி இருக்குது. அந்த சாமி அந்த கரை மேலே நடந்து போய் அந்த கும்பிடணும். அந்த சைடில் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த கரை மேலேயே நடந்து போய் அதில் போய் கும்பிடணும். அது தண்ணியில் தான் இருக்குது. ரொம்ப இந்த கோவில் சிறப்பான கோவிலுங்க இது. யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். போகணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க, நான் அட்ரஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக.